ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராக்கிங் சமையல். இன்னைக்கு மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய், 1 வெங்காயம் நறுக்கியது, 5 பல் பூண்டு நல்லா நச்சு வச்சுக்குங்க, கருவேப்பிள்ளை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள், தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு வாழைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைக்காயோட தோலை நல்லா மெலிசாக சீவிக்குங்க. வாழைக்காயை நீளமாக இந்த வாக்கில் கட் பண்ணிக்குங்க. பார்க்குறதுக்கு மீன் போலவே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு கழுவிக்கிங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். வாழைக்காயில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு தயிரும் சோளமாவும் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் சோளமாவு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் சோளமாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வருங்க. இந்த பபிள்ஸ் நல்லா அடங்கணும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு திருப்பி போடுங்க. பாருங்கள், பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்ப பபிள்ஸ்லாம் அடங்கணுங்க. பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம வாழைக்காயை எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படி செக்கச்செவேர்னு மீன் வறுத்தது போலவே இருக்குது. நம்மளோட சுவையான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வஞ்சர மீன் வறுத்து சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.